सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சங்கர விஜய மகரந்தம் 10வது ஆஸ்வாதம் 61வது ஸ்லோகம். பாஸ்யம் மேகாதிகம் பானுஹு பாசயன் பிரதிபாசதே ததா ஸ்தூலாதிகம் பாஸ்யம் பாசயன் பிரதிபாத்யயம். பானுஹுனா சூரியன். அந்த சூரியன் மேகாதிகளை பிரகாசப்படுத்துறது. மேகாதிகள் தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இல்லையா, சூரிய பிரகாசத்தினாலே பிரகாசிக்கிறது. அதனால பாஸ்யம்னு சொன்னார். அப்பேற்பட்ட மேகாதிகளை பிரகாசமும் படுத்துறது, தானும் பிரகாசிக்கிறது சூரியன். அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இதுவும் ஸ்தூலாதிகம் பாஸ்யம் பாசயன் பிரதிபாதி. நம்ம ஆத்மஸ்வரூபம் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் இத்தியாதி எல்லா விஷயத்தையும் பிரகாசமும் படுத்துறது, தானும் பிரகாசிக்கிறது. தான் பிரகாசித்து கொண்டே மற்றதையும் பிரகாசப்படுத்துகிறது. இதுதான் இந்த 2 இடத்துல உள்ள சாமியம். சர்வ பிரகாசகோ பானுஹு பிரகாஷ்யைஹி நைவ தூஷ்யதே சர்வ பிரகாசகோ ஹ்யாத்மா சர்வைஹி தத்வத் ந தூஷ்யதே. இந்த சூரிய பிரகாசம் அதை எதை பிரகாசப்படுத்துறதோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. சிலது அசுத்தமாக இருக்கும், அதிலையும் தான் சூரிய பிரகாசம் படம், அதையும் பிரகாசப்படுத்தும். இப்ப சாக்கடை நமக்கு கண்ணுக்கு தெரியணும்னா அதுல சூரிய பிரகாசம் பட்டாதான் தெரியும். சூரிய பிரகாசமானது சாக்கடையில பட்டுடுது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரகாசத்துக்கு ஒரு தோஷமும் இல்லை. ஏன்னா அதோட சம்பந்தம் ஈஷிக்கல, அதான் அது அதோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால்தான் அந்த சாக்கடை நமக்கு கண்ணுக்கு தெரியறது. சூரிய பிரகாசம் படலைன்னா படாது. ஆனா அந்த சாக்கடை பட்டத்தினால, அந்த அசுத்தம் பட்டத்தினாலே அந்த பிரகாசம் எந்த விதமாகவும் தோஷமுடையதாக ஆகலை. இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி சர்வ பிரகாசகோஹி ஆத்மா சர்வைஸ்தத்வத் நதூஷ்யதே. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அத்தனையும் நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் பிரகாசப்படுத்துறது. அத்தனை விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு எல்லாத்தையும் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் அந்த விஷயங்கள் துஷ்டமாக இருக்கேங்கிறதுக்காக எந்த ஒரு தோஷத்தையும் இது தன்னிடத்திலே உண்டாக்கிக்கல. அதாவது எந்த தோஷத்தினாலையும் இது துஷ்டமாகலை, தோஷமுள்ளதாக ஆகவில்லை. முகுரஸ்தம் முகம் யத்வத் முகவத் பிரததே மிருஷா புத்திஸ்தாபாசகஸ்தத்வத் ஆத்மவத் பிரததே மிருஷா. முகுரஹானா கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி. அந்த கண்ணாடியில முகம் தெரியுது, ஆனா ஆபாசவாதத்துல அது முகம் இல்லைங்க. ஆபாசவாதத்திலே பிரதிபம்ப முகம் அப்படிங்கிறது முகம் போல இருக்கு, அது முகம் இல்லை. அந்த ஆபாசவாதத்தை வச்சுட்டு பேசுறார், முகவத் பிரததே மிருஷா. நம்ம முகம் போல கண்ணாடியில அந்த பிரதிபிம்ப முகம் தெரிகிறது. அதே மாதிரி நம்ம புத்தியில சைத்தன்யம், அதாவது ஆத்மாவுடைய பிரதிபலனமானது ஏற்படுறது. அந்த பிரதிபலனமும் ஆத்மாவை போலவே பாசிக்கிறது.
ஆனா அது பிரதிபலனம்ங்கிறது வாஸ்தவம் இல்லை, ஆத்மாங்கிறது வாஸ்தவம். முகுரஸ்தஸ்ய நாசேன முகநாசோ பவேத் கதம் புத்திஸ்தாபாச நாசேன நாசோ நைவாத்மனः க்வசித். இந்த கண்ணாடியில உள்ள முகம் சில சமயம் இல்லாத போயிடும். அது எப்போ இல்லாத போகும்னா, முகமானது கண்ணாடிக்கு எதிர்த்தா போல இருக்கிறச்சே அந்த பிரதிமுகம் கண்ணாடியில தெரியும். நாம நகண்டுட்டோம்னா அப்புறம் நம்ம முகம் கண்ணாடியில தெரியாது. இப்படி ஆகலாம். அல்லது அந்த கண்ணாடி நகண்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம முகம் கண்ணாடியில இருக்காது. அப்ப கண்ணாடியில தெரிக்கக்கூடிய அந்த முகமானது இல்லாம போனாலும் நம்ம முகம் இல்லாம போறதோ? இருக்கு. நம்ம முகம் இல்லாம போகவில்லை. நம்ம முகம் எப்பவும் போல இருக்கு. கண்ணாடி அரண்டு போயிடுத்து, அதனால அதுல முகம் தெரியல, அவ்வளவுதானே தவிர நம்ம முகம் இருக்குதான் இருக்கு. அதே மாதிரி புத்தியில ஆத்மாவுடைய அந்த பிரதிபாசம் இருக்கு, பிரதிபிம்பம், சிதாபாசம், அது விநாசத்தை அடைஞ்சாலும் கூட ஆத்மாவுக்கு விநாசம் என்பது கிடையவே கிடையாது. தாமிர கல்பித தேவாதிஹி தாம்ராத் அன்ய இவ ஸ்புரேத் பிரதிபாஸ்யாதி ரூபேண ததா ஆத்மோத்தம் இதன் ஜெகத். தாமிர கல்பித தேவாதிஹி, தாமிரத்தை உருக்கி அதுல பல பிரதிமைகளை நிர்மாணம் பண்றான் சிற்பி. தாமிரத்தினாலே அவன் சுவாமியுடைய ஒரு விக்கிரகத்தை தயார் பண்றான்னு சொன்னா, அந்த விக்கிரகமானது அந்த தாமிரத்தை காட்டிலும் வேறானதாக இருக்குமோ? இருக்காது. தாமிர விக்கிரகம்னே சொல்லுவோம். ஆகாத, தாமிரம் வேற இந்த விக்கிரகம் வேற அப்படின்னு ஆகாது. ஆனா அதே சமயத்துல அந்த விக்கிரகத்துல நமக்கு ஒரு சுவாமிங்கிற ஒரு பாவனை வரத்தினால, தேவதா பாவனை ஏற்படுறதுனால நாம அதை தாமிரமாக பார்க்க மாட்டோம். அதை பார்த்தா நமக்கு சாட்சாத்து பகவானாக தெரியும். அப்படிதான் அந்த பாவனையால அந்த மாதிரி தெரியும். அப்போ என்ன ஆச்சு? இது தாமிரம் தானே இது அப்படின்னு யாராச்சுன்னா இது பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்பனா தாமிரம் இல்லை, இது பகவான் அப்படின்னு நமக்கு எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி இந்த ஆத்மா இருக்கே, ஆத்மா இல்லை அனாத்மா அப்படின்னு தெரியுது, உலகமாக தெரியுது. உலகத்தை பார்க்கும்போது உலகம் எல்லாம் நான் தான்னு யாருக்காவது தெரியுறதா? உலகத்தை பார்க்கிறவன் அத்தனை பேரும் உலகத்தை வேறாகவும் தன்னை உலகத்துக்குள்ள ஒருத்தனாகவும் தான் பார்க்கிறான். அப்ப தான் வேற, தாம் பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் வேறு அப்படிங்கிறது தான் அவனை பொறுத்தவரையில் தெரியுது. ஆனா எல்லாமே ஆத்மா அப்படின்னு யாரு பார்க்கறா? ஞானிதான் பார்க்க முடியும். நிச்சயமா மற்றவெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா ஞானி சொல்றது இதுதான், பிரதிபாஸ்யாதி ரூபேண ததா ஆத்மோத்தம் இதன் ஜெகத்து. லோகத்துல பார்க்கக்கூடிய இந்த ஜெகத்து பூரா இந்த ஆத்மாதான் இப்படி தெரியுது, ரஜ்ஜுதான் சர்ப்பமாக தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆத்மாவே தான் இப்படி அனாத்மாவாக பிரபஞ்சமாக நமக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறது உண்மை. ஈஷ ஜீவாத்மவத் பாதி யதா ஏகமபி தாம்ரகம் ஏகோப்யாத்மா ததைவாயம் ஈஷ ஜீவாதிவத் மிருஷா. ஒரு தாமிரத்தை வச்சு அந்த தாமிரத்தினாலே பல பொம்மைகள் தயார் பண்றான் ஒருத்தன் சிற்பி. அதுல ஒரு சுவாமி இருக்கார், அதுல ஒரு பக்தன் இருக்கான். அவன் அந்த சுவாமியை ஆராதிக்கிற மாதிரி அவன் அமைக்கிறான்னு பார்ப்போம். அப்ப அங்க தாமிரத்தினாலே பகவான் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது, அதை ஆராதனம் பண்ணக்கூடிய பக்தனும் தெரியுது. இப்ப பக்தன்கிறது ஜீவாத்மா, அந்த சுவாமிங்கிறது பரமாத்மா. இந்த பரமாத்மாவோ அல்லது ஜீவாத்மாவோ இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த தாமிர பிரதிமைகளாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே தாமிரம்தான். அதை காட்டிலும் தனியாக வேறானதாக இல்லை.
ஆனா நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரே தாமரம், அதுல ஈஸ்வரன் ஜீவன் கூட பேதம் கூட இல்லை. இதுவும் தாமரம், அதே தாமரம், அதுவும் தாமரம் தான். அப்ப அதே ஒரே தாமரமானது இது ஜீவாத்மா அது பரமாத்மா அப்படின்னு விவேகத்தோடு பின்னமாக எப்படி தெரிகிறதோ அதை மாத்தி கூட நம்ம பார்க்க மாட்டோம். அந்த பிரதிமையில இது என்னதுன்னா இது ஜீவாத்மா பக்தன், அது யாருன்னா அது பரமாத்மா ஈஸ்வரன் அப்படிதான் சொல்லுவோம். மாத்தி சொல்றது கிடையாது. ஆனா எல்லாம் ஒரே தாமரம் தான். அது அதுக்குள்ளேயே எப்படி இந்த மாதிரி விபாகம் நமக்கு தெரிகிறதோ, ஈஷ ஜீவாத்மவத் பாதி ததா ஏகோபி ஆத்மா தசைவ அயம் ஈஷ ஜீவாதிபத்து மிருஷா. ஒரே ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மா நமக்கு ஈஸ்வரனாகவும் தெரிகிறது, ஜீவாத்மாக்களாகவும் தெரிகிறது. ஆக ஆத்மா ஒன்னாக இருந்தாலும் பலவாக தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் இது. யதா ஈஸ்வராதி நாசேன தாமிரநாசோ ந வித்யதே ததா ஈஸ்வராதி நாசேன நாசோ நைவ ஆத்மன சதா. இந்த தாமர பிரதிமைகள் இருக்கே, விக்கிரகங்கள், இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தன் வந்து உருக்கிடுறான்னு வச்சுப்போமே, இது வேண்டாம் வேற பண்ணலான்னு சொல்லி உருக்கிடுறான். உருக்கிட்டா அந்த விக்கிரகம் என்ன ஆச்சு? போச்சு, விநாசத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த தாமரை அப்படியே பாக்கி இருக்கு. அந்த தாமரத்தை வச்சு அவன் வேற மறுபடியும் வேற இன்னொரு ஆகாரத்தை கொண்டு விடுறான், இன்னொரு விக்கிரகம் தயார் பண்றான். அப்ப ஏற்கனவே இருந்த அந்த பகவான் விக்கிரகம் போயிடுத்து, ஜீவ விக்கிரகம் போயிடுத்து. ஆனா தாமரம் போகவே இல்லை, அது இருக்கு. தாமர நாசோ நவித்யதே யதா ஈஸ்வராதி நாசேன. அந்த விக்கிரகங்கள் அழிஞ்சு போனதுக்காக தாமரமே போயிடுத்துங்கிறது இல்லை. ததா ஈஸ்வராதி நாசேன, இங்கேயும் ஈஸ்வராதி நாசம். ஜீவன் இல்லை ஈஸ்வரன் இல்லை தனியாக அப்படிங்கிறது. ஆனாலும் ஆத்மா இல்லைன்னு ஆகவே ஜீவன் இல்லைன்னு ஆயிடலாம், ஈஸ்வரன் இல்லைன்னு கூட ஆகலாம். ஆனா ஆத்மாவே இல்லைன்னு சொன்னா அது மாதிரி ஆகாது. ஆத்மா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் வேணுமே. யார் இது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசாமி வேணுமே, அவன் தான் ஆத்மா. அத்தியஸ்தோ ரஜ்ஜு சர்ப்போயம் சத்யவத் ரஜ்ஜு சத்தயா ததா ஜெகதிதம் பாதி சத்யவத் சுவாத்ம சத்தயா. இந்த கயத்துல பாம்பு பார்த்து ஏமாந்து போறானோ இல்லையோ, அவனுக்கு பாம்பு தெரியுறது, அங்க பாம்பு தான் தெரியுறது அவனுக்கு. அப்ப அந்த பாம்பு என்ன மாதிரி தெரியுது? நிஜ பாம்பாக தெரியுறதா பொய் பாம்பாக தெரியுறதா? நிச்சயமா நிஜ பாம்பாக தெரியுறது. அதனால்தான் பயந்து ஓடும்படியா எடுத்து. இது பொய் பாம்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தைரியமா கெட்டு போடுவான். இது நிஜ பாம்பு அப்படின்னு தான் அவனுக்கு தெரிஞ்சது, அதனால தான் பயப்படும்படியா இருக்கு. அது எப்படி நிஜ பாம்பாச்சு? அது நிஜ பாம்பு இல்லையே. கயத்துல தெரியக்கூடிய அந்த பாம்பு நிஜ பாம்பா இருக்க முடியாது, பொய் பாம்பு தான். ஆனா எப்படி நிஜம்னு தெரிஞ்சது? பொய்யா இருக்கிறது எப்படி நிஜமா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஆதாரம் இருக்கே, அது அங்க நிஜமாக இருக்கு. அதுக்கு ஆதாரம் தான் அங்க ரஜ்ஜு, அந்த கயிறு தான் ஆதாரம். கயிறு வாஸ்தவமா இருக்கும் இல்லையோ அங்க. அதனால அதனுடைய அந்த சத்தையானது அதுல ஆரோபிக்கப்பட்ட பாம்பிலே தெரிகிறது. அந்த நிஜங்கிற தன்மை கயத்தை சேர்ந்தது, அதுவாக்கம் ஆரோபிதமான அந்த பாம்புக்கு தெரியுது, பாம்புல தெரியுது. ஆஹா இது நிஜ பாம்பு தான்ப்பா அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா பாம்புக்கு அந்த சத்தை கிடையாது. நிஜம் இல்லைங்கிறது எப்ப தெரியுது? எப்ப கயிறுன்னு தெரிஞ்சு விடுறதோ அப்ப தெரியுது. ஆக பிராந்தி காலத்துல அது பாம்பு தான், நிஜ பாம்பு தான், அப்படிதான் தெரியுது. அதே மாதிரி அத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து பூரா எதுல அத்தியஸ்தம், எதுல ஆரோபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பரமார்த்த சத்தியமான ஆத்மாவில தான் ஆரோபிக்கப்பட்டு இருக்கு. அப்ப இதுக்கு ஆதாரமாக இருப்பது அந்த ஆத்மஸ்வரூபமானதுனாலே, அந்த ஆத்மஸ்வரூபமும் பாரமார்த்திகமானதுனாலே இந்த ஜெகத்து எல்லாமே பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு நமக்கு தோன்றுது.
அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துவமானது ஆரோபிக்கப்பட்ட ஜெகத்துல தெரியுது. ஆக உலகத்தை பார்த்தா எதை பார்த்தாலும் ஆமா இது சத்தியமான வஸ்துவாச்சு, இதை பொய் சொல்றாரு, பொய்ன்னு சொல்றாளே அப்படின்னு தான் நமக்கு தோன்றது. அதனால அதிஷ்டான சத்தானுவேதா அப்படின்னு இதை சொல்லுவான். அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துவம் ஆரோபிக்கப்பட்ட ஜெகத்திலே பாசிக்கிறது. அது பிரிச்சு பார்த்தா நமக்கு ஜெகத்தினுடையது இது இல்லை, அது அதிஷ்டானத்தை சேர்ந்தது, இங்க பாசிக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ததா ஜெகதிதம் பாதி சத்தியவத்து, சத்தியம் போல தெரியும். பார்த்தா சத்தியம் அப்படின்னு சொல்லும்படியா இந்த மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் அது அதிஷ்டானம் சத்தியமானதுனால அப்படி தெரியுது. அத்தியஸ்தாஹேர் அபாவேன ரஜ்ஜுரேவ அவசிஷ்யதே ததா ஜெகத் அபாவேன சதாத்மைவ அவசிஷ்யதே. இந்த அத்தியஸ்தம் இருக்கே, அது நிவர்த்தி ஆகும் போது ஒரு விசேஷம் என்னன்னா அதனுடைய சேஷம் பாக்கி இருக்காது. ஆனா ஒண்ணு இருக்கும், அதை நம்ம வேணும்னா சேஷம்னு சொல்லிக்கலாம். இந்த பாம்பு பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தானே, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயம் தெரிஞ்சது இது கயிறுன்னு. அப்போ பாம்பு இல்லை. பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? கயிறு தானே இருக்கு. ஒரு விஷப்பாம்பு அவன் பார்த்துட்டு இருந்தானே இத்தனை காலம், அந்த விஷப்பாம்பனுடைய ஏதாவது ஒரு சின்ன அம்சம் இப்ப பாக்கி இருக்கா? இல்லவே இல்லை. நெஜப்பாம்பு இருந்திருந்தா அதனுடைய அம்சங்கள் ஏதாவது அங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா பொய் பாம்பு பாதிக்கப்படும் போது தன்னுடைய அம்சத்தை எதையுமே விட்டுட்டு போகிறது கிடையாது. ஒரு பானை ஒரு இடத்துல இருக்கு, அது ரொம்ப நாள் ஆச்சு உடஞ்சி போச்சு, இல்லை ஏதோ ஒரு விதமா உடஞ்சி போச்சுன்னு சொன்னா அதனுடைய சில்லுகள்லாம் அங்கதான் கிடக்கும், அது காணாம போகாது. ஏதோ ஒரு அவயவம் அதோடது இருந்துட்டே இருக்கும். அந்த சில்லுகளாலும் பொடியா போய் மண்ணாக போனாலும் மண்ணுங்கிறது ஒண்ணு பாக்கி இருந்துட்டு இருக்கும். ஆனா பாதம் வரைச்ச எந்த பாம்பு இல்லவே இல்லைன்னு தெரியுமே தவிர, பாதம் வரைச்ச அந்த பாம்பனுடைய கொஞ்சம் இங்க இருக்கு, கொஞ்சம் சேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்ப என்ன சேஷம் இருக்கும்? அங்க உண்மையா எது இருக்கோ அதுதான் சேஷம். அதை சேஷம்னு சொல்லலாம். அது பாம்பனுடைய சேஷம் இல்லை, இந்த கயிறு பாம்போடு சம்பந்தப்படவே இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பாம்பு போனாலும் கயிறு இருக்கு, பாம்பு போகல வரல, வந்தாதானே இருந்தா தானே போறதுக்கு. ஆக பாம்புக்கு பாதம் ஏற்பட்டாலும் அப்ப இருக்கிறது என்ன என்ன உண்மை இருக்கு அப்படின்னு கேட்டா அதைத்தான் நம்ம சேஷம்னு உபச்சாரா சொல்லுவோம். அது என்னதுன்னு சொன்னா கயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விதத்திலே ததா ஜெகத் அபாவேன, இந்த ஜெகத்து இல்லை, இது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது இல்லாம போனால் அப்ப என்ன பாக்கி இருக்கும்னு கேட்டா சதாத்மைவ அவசிஷ்யத்தை, சத் ஸ்வரூபமான அந்த ஆத்மா இருக்கும், வேற ஒன்றும் இருக்கிறதுக்கு இல்லை, அது மாத்திரம்தான் இருக்கும். ஸ்படிகே ரக்ததா யத்வத் உபாதேஹ நீலதா அம்பரே ததா ஜெகதிதம் பாதி ததா சத்தியமிவ அத்வயே. இந்த ஸ்படிகம் இருக்கு, அது செவப்பா தெரியுமா? பக்கத்துல சிவப்பு பூ இருந்ததுன்னா, பக்கத்துல சிவப்பு பூ இருக்கும்போது ஸ்படிகம் அதே மாதிரி தெரியும். அது எப்படி? அது அப்படி இல்லையே, ஆனா அப்படிதான் தெரியுது. ஸ்படிகம் சிவப்பா இருக்கான்னு கேட்டா யாரும் ஒத்துக்க மாட்டா. ஸ்படிகம் சிவப்பு ஸ்படிகம் அப்படின்னு ஒரு ஸ்படிகம் இல்லை. ஆனா அது ஸ்படிகமாக தெரியுது. அப்ப இதை எப்படி சொல்லணும்னா உபாதியால தெரியுது. பக்கத்துல சிவப்பாக இன்னொரு வஸ்து இருக்கிறதுனாலே இது இப்படி தெரியுது, அது போல தெரியுது சொல்லணும். அதே மாதிரி நீலதா அம்பரே, அம்பரம்னா ஆகாசம். இந்த ஆகாசம் மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா நீளமா இருக்கும், நீல கலர்ல அது ஆகாசம் தெரியும். அது என்ன ஆகாசத்துல நீல கலர் உண்டான்னு கேட்டா கிடையாது, அதுல இல்லாத கலர் அதுல தெரியுது. இது ரெண்டுமே எதுக்கு உதாரணமா எடுத்துக்கணும்னா, ஸ்படிகத்துல இல்லாத சிகப்பு நிறம் அதுல தெரியுது, ஆகாசத்துல இல்லாத நீல நிறம் ஆகாசத்துல தெரியுது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்துல இல்லாத ஜெகத்து நமக்கு இங்கே தெரிகிறது. ஆத்மஸ்வரூபத்திலே உண்மையை விசாரிச்சு பார்த்தா
அது இல்லைன்னு ஆகிடும். ததா ஜெகதிதம் பாதி ததா சத்தியமிவ அத்வயே. அத்விதீயமான அந்த ஆத்மஸ்வரூபத்திலே இந்த ஜெகத்தானது தெரியும் போது சத்தியம் அப்படின்னு தெரிகிறது. ஜெகத்தே சத்தியம். யார்கிட்ட கேட்டாலும் சத்தியம் தானே ஜெகத், ஜெகத்தை போய் எப்படி பொசிஷன் சொல்றது, இதெல்லாம் சத்தியம் தானே என்றால் ஜீவேஸ்வராதி பாவேன பேதம் பஷ்யதி மூடதீஹி நிர்பேதே நிர்விசேஷேஸ்மின் கதம் பேதோ பவேத் துருவம். அஜ்ஞானி, மூடதீகின அஜ்ஞானியானவன் இந்த உலகத்திலே ஜீவர்களையும் ஈஸ்வரனையும் பிரிச்சு பார்க்கறான். அவனுக்கு பேதம் தெரியுது. ஈஸ்வரன் வேற, ஜீவன் வேறு அப்படின்னு தெரியுது. ஜீவனை ஈஸ்வரனா இருந்தா ஜீவனா ஈஸ்வரனா இல்ல வேற உண்டான்னு கேட்டா இல்ல. அஸ்தி தத் வத்திரிக்தா, ஜீவன்களெல்லாம் காட்டிலும் வேற தனியாக நித்திய சர்வஜனாக சர்வசக்தி உள்ளவனாக ஒருத்தன் இருக்கான். அவன் தான் படைச்சவன், அவன் தான் பரமாத்மா அப்படின்னு அவ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு ஜீவ ஈஸ்வராதி பேதம் தெரியுது. அது மாத்திரம் இல்லை, லோகத்துல எதை பார்த்தாலும் பேதம் தெரியும். பேதமே இல்லாத ஒரு வஸ்துவை சொல்லுன்னு சொன்னா லோகத்துல இது இல்லை. எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு பேதம் இருக்கு. கட்டம்னு எடுத்தோம்னா அது பட்டம் இல்லையே, கட்டம் தான் உலகமா இல்லையே. அது தவிர எத்தனையோ பத்து இருக்கு, எல்லாத்தையும் காட்டிலும் கட்டம் வேறையாக இருக்கே, அங்கேயும் பேதம் தெரியத்தான் தெரியுது. ஆனா அது உண்மை இல்லை. மூடதீகி அவனுக்கு தெரியுது. எல்லாம் ஆத்மாவாக யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா அது ஞானி ஒருத்தனுக்கு தான் தெரிய முடியும். நிர்பேதே நிர்விசேஷே அஸ்மின் கதம் பேதோ பவேத் துருவம். அப்ப ஞானிக்கு ஆத்மாவில எந்த பேதமும் இல்லாம தெரியறதே ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் நிர்விசேஷம், எந்த விசேஷம் கொண்டதாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுல எப்படி பேதம் வர முடியும்? இது வேறு அது வேறுன்னு நமக்கு பேதம் தெரியணும்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியணும். ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொன்னா இது வேற அது வேறன்னு சொல்லவே முடியாது. நேற்றுக்கு ஒரு சந்திரனை பார்த்தேன், இன்னைக்கும் சந்திரனை பார்க்கிறேன். அதே சந்திரன் தானே, வேற சந்திரனா? கொஞ்சம் வித்தியாசம் தெரியற மாதிரி இருக்கு. நேற்றுக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு. வித்தியாசம் தெரிஞ்சாலும் கூட அதே சந்திரன் தான். அந்த வித்தியாசம் தெரியறது தப்பு. அதாவது அது பேதத்தை பேதங்கிறது உண்மை இல்லைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் பேதம் இல்லாமலே பேதம் நமக்கு தெரியுது உலகத்திலே அப்படிங்கிறது ஞானி உடைய திருஷ்டியில சொல்றார். லிங்கஸ்ய தாரணாதேவ சிவோயம் ஜீவதாம் பிரஜேத் லிங்கநாசே சிவஸ்யாஸ்ய ஜீவதா வேஷதா குதஹா. அதாவது இப்படி ஒரு இதை வச்சுப்போம். ஒருத்தன் ஒரு சைவன்னு வச்சுப்போமே, சிவபக்தன். அவன் என்ன பண்றான்? சிவனை போல தனக்கு வேஷம் போட்டுக்கிறான். அவன் எல்லாம் லிங்க தாரணங்கள்லாம் பண்றான், அதுக்கு வேண்டிய வேஷங்கள் எல்லாம் தாரணம் பண்றான். அப்ப நமக்கு என்ன தெரியுது? அவன் சிவன் அப்படின்னு தெரியுது இல்லையா? அந்த வேஷம் போட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரி இந்த ஜீவன் நான் இதையே மாத்தி இங்க சொல்ற. நான் என்ன எப்படி உதாரணம் கொடுத்தேன்னா, ஜீவன் இப்ப சிவனாக பார்க்கப்படுகிறான் அந்த வேஷத்துல. ஆனா இங்க என்ன எப்படின்னு கேட்டா, அந்த சிவன் ஜீவனாக வேஷத்தை போட்டு இருக்காரு. சிவன் தான் அது. அவர் எந்த ரூபத்துல வந்திருக்காருன்னா ஜீவ ரூபத்துல வந்திருக்காரு. அது ஜீவனுக்கு என்ன ஒரு லிங்கம் இருக்குமோ, லிங்கம்னா அடையாளம், அந்த அடையாளத்தை எடுத்துட்டு அந்த சிவன் ஜீவனாக இங்கே வந்திருக்கார். ஒவ்வொரு ஜீவனாகவும் இருக்கிறது அவர் தான். ஆனா எந்த அடையாளத்தை கொண்டு நாம அவரை ஜீவன் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அடையாளம் போயிடுத்து விநாசத்தை அடைஞ்சிடுத்துன்னு சொன்னால் அப்போ ஜீவன் ஈஸ்வரன்கிற இந்த பேதத்தை நாம அறிய முடியாது. இப்ப ஈஸ்வரனுக்கும் நமக்கும் பேதம் எப்படி தெரியறதுன்னா, நம்ம ரெண்டையும் பார்த்துட்டு கடத்தை பட்டத்தை பார்க்குற மாதிரி ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லலை. நம்மளை பத்தி நமக்கு ஒரு அபிப்பிராயம் முன்னாடி இருக்கு. ஈஸ்வரனை பத்தி யாரோ சொல்லி கேட்கிறோம், பிராமணிகமான உபனிஷத் சொல்லி கேட்கிறோம், இப்படி அதான் ஈஸ்வரன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு. ரெண்டையும் கேட்டுட்டு பார்க்கறச்சே, நாம விசாரம் பண்ணி பார்க்கறச்சே நமக்கும் அவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது.
ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால வேறாதான் இருக்கணும், ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறாதான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு நாம ஜீவன் தான் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த அடையாளத்தை கொண்டு ஜீவனை இவன் ஈஸ்வரனிடத்திலேருந்து பிரித்து கொள்கிறானோ அந்த அடையாளங்கள்லாம் காணாமல் போகும்போது, லிங்க நாசேன அதுதான், அது காணாம போகும்போது அவனையும் அந்த பரமாத்மாவையும் ஜீவா பரமாத்மான்னு பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு உபாதி இருக்காது. அப்போ அந்த பிரிவும் இருக்காது. ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற பேதமும் இருக்க முடியாது அந்த சமயத்துல. அப்போ ஜீவதா வேஷதா குதஹா, அவனோட ஜீவன் சிவன் தான் அது. அப்ப சிவனுக்கு அந்த ஜீவதா வேஷ்டா, அவனிடத்துல ஜீவத்துவங்கிறது ஆவேசம் பண்ணி வந்ததாக சொல்லவே முடியாது. சிவ ஏவ சதா ஜீவஹா, ஜீவ ஏவ சதா சிவஹா, வேத்தி ஐக்கியம் அனயோரியஸ்து ச ஆத்மஜ்ஞஹ ந சேதரஹா. அந்த சிவன் தான் இந்த ஜீவன், ஜீவனாக தெரிகிறது சிவனே. சிவன் எப்போதுமே ஜீவன் சிவன் தான், சிவன் தான் ஜீவன். இந்த சமயத்துல அவன் ஞானி ஆனதுனால சிவனாயிட்டாங்கிறது இல்லை, இவன் அஜ்ஞானியா இருக்கிறதையும் அவன் சிவன் தான். ஜீவ ஏவ சதா சிவஹா, ஜீவஹா சதைவ சிவஹா, எப்போதுமே இவன் அந்த சிவன் தான். இந்த மாதிரி வேத்தி ஐக்கியம் அனயோஹோ யஸ்து, எவன் இந்த விதமாக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள ஐக்கியத்தை தெரிந்து கொள்கிறானோ ச ஆத்மஜ்ஞா, அவனைத்தான் நம்ம ஆத்மஜன்னு சொல்லுவோம். ஆத்மஜானி அவன்தான், மற்றவன்லாம் ஆத்மஜானின்னு சொல்றது இல்லை. நச்ச இதர க்ஷீர யோகாத் யதா நீரம் க்ஷீரவத் திருஷ்யதே மிருஷா, ஆத்மயோகாத் அனாத்மாயம் ஆத்மவத் திருஷ்யதே மிருஷா. இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. இந்த பால்காரன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட பால் குறைஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் பால் அதிகப்படியா வேணும்னா தண்ணியை விட்டுருவான். விட்டா என்ன ஆகும், பார்க்குறவன் அதை பால்னு சொல்லி வாங்கிட்டு விடுவான். பார்க்கறதுக்கு தண்ணியா தெரியாது, பாலா தெரியும். அப்போ ஆனா அது ஜலம்தான், விட்டுருக்கிற ஜலம் க்ஷீரம்னு நினைச்சு வாங்கி விடுவான். அப்ப என்ன ஆச்சு, க்ஷீரத்தோடு சேர்ந்ததுனாலே அந்த தண்ணிய ஜலத்தை க்ஷீரம் போல நினைச்சுண்டு எப்படி ஜனங்கள் அதை வாங்கிட்டு விடுறாளோ. ஆனா வாஸ்தவமா தண்ணி இவன் விட்ட தண்ணியாக்கா அவன் வாங்கிட்டது, அதுல க்ஷீரம் கலந்துருக்கு, அவ்வளவுதான். க்ஷீரம் கலந்ததுனால வித்தியாசம் தெரியாம போய் ஜலத்தையே க்ஷீரம்னு சொல்லி வாங்கிட்டு விடுவான், பாலாக சொல்லி அவனை வித்துருவான், அவனை வாங்கிடுவான். ஆனா அது உண்மை இல்லை. அதே மாதிரி ஆத்மாவோடு ஒரு தாதாத்மிய அத்தியாசம் வந்ததுனாலே இந்த அனாத்மா சரீராதிகள்லாம் இருக்கே நமக்கு ஆத்மாவை போல தெரிகிறது. இது ஆத்மா இல்லை. இந்த சரீரமோ மனசோ வாயோ இந்திரியமோ எதுவும் ஆத்மா கிடையாது. ஆனா ஆத்மாவோட சேர்ந்துட்டு ஆத்மா அப்படின்னு நமக்கு தெரிகிறது. நீராத் க்ஷீரம் பிருதக்கிருத்ய ஹம்சோ பவதி நான்யதா, ஸ்தூலாதேஹே ஸ்வம் பிருதக்கிருத்ய முக்தோ பவதி நான்யதா. அப்ப என்ன பண்ணணும், இந்த பால்ல ஜலத்தை கலந்துட்டான்னா அதை பிரிக்கிறதுக்கு ஹம்சத்தினால முடியும்னு சொல்லுவான். அந்த ஹம்சமானது அந்த பால்லேருந்து பாலையும் தண்ணியையும் பிரித்து பாலை மாத்திரம் சாப்பிட்டு போகுமா. அந்த விதமாக இந்த ஸ்தூலாதி அனாத்மா ஆத்மாவாக தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அனாத்மா கிட்டேந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரிக்கணுமா, பிரிச்சு புரிஞ்சுக்கணுமா. இதை பிரிச்சான்னா அப்ப இவனுக்கு பந்தமே இல்லை. முக்தோ பவதி, இவன் தான் முக்தன். இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறத உண்மையா சரியா புரிஞ்சுட்டான்னு சொன்னா அப்ப இந்த ஆத்மாவுக்கு பந்தம் கிடையாது. சரீரத்தோடு சேர்ந்துதான் எல்லா பந்தமும். நாம நல்லாவே யோசிச்சு பார்க்கலாம். நாம லோகத்துல விவகாரம் பண்றோமே, இது எல்லாமே பந்தன் செய்யக்கூடிய விவகாரம் இருக்கு. அந்த விவகாரத்துல எந்த விவகாரம் நம்ம சரீரத்தோடு சம்பந்தப்படாததாக இருக்கு?
எதை எடுத்தாலும் சரீர சம்பந்தப்பட்ட விவகாரம் தான். நீங்க சுத்தமா ஆத்மா சம்பந்தப்பட்ட விவகாரம்னு ஒண்ணுத்தையும் காணிக்க முடியாது. அப்ப அதுல என்ன தெரியுது, இந்த சரீரத்துல ஆத்மா அப்படி மாட்டின்னு இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு பிராந்தியால ரெண்டையும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ரெண்டா ஒன்னாக நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப எப்போ இவன் எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு ஆத்மாவை அனாத்மாவிடத்திலேருந்து பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுட்ட அந்த க்ஷணத்திலேயே அவன் முக்தன். அப்படின்னா அப்புறமா முக்தன் ஆகிறான்னு இல்லை, முக்தனாதானே இருந்துட்டு இருக்கான். அந்த நிலை திரும்பி அவனுக்கு கிடைக்கும். இது இப்படி கிடைச்சாதான் முக்தியை தவிர வேற விதமாக முக்திங்கிறது இல்லை. நான்யதா அப்படின்னு சொல்றார். 75 ஸ்லோகம் ஆயிடுத்து. நம்ம இதோட இன்னைக்கு வச்சுப்போம்.